சில பேர் சொல்லலாம், ஒருவேளை எனக்கு தேவனுடைய சித்தம்னா அவ்வளோ தெரியாதுங்க, அது என்ன தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் தான் கிடைக்கும்னா அப்புறம் என்ன தான் கேட்குறது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா? சாலமன் ராஜா கேட்ட மாதிரி கேளுங்க. உங்களுக்கு எது தேவனுடைய சித்தம்னே தெரியலன்னே வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் சாலமன் ராஜா கேட்ட ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சாலமன் ராஜா கனவுல தேவன் வந்து கேட்குறாரு சாலமன்ட்ட, உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன கேட்குறியோ தரேன். அவன் என்ன கேட்குறான்? ஒரே ஒரு காரியம் தான் கேட்குறான், ஞானம். அவன் சொல்கிறான், எனக்கு வந்து அனுபவமே இல்லை ஆண்டவரே, என்ன ராஜாவாகிட்டாங்க, இந்த சின்ன வயசில் ராஜாவாகிட்டாங்க, இந்த நாட்டையே ஆளணும், நான் எனக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியும், எப்படி இந்த நாட்டை ஆள போகிறேன் நான், எனக்கு ஞானத்தை தாரும், இந்த நாட்டை ஆளும்படிக்கு எனக்கு இங்கே ஒரு லீடராக நின்று ஆளும்படிக்கு ஒரு ஞானத்தை, உம்முடைய தெய்வீக ஞானத்தை தாரும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கேட்குறதுனே தெரிலன்னா குறைஞ்சபட்சம் இதை கேளுங்க. யாக்கோபு 1:5. யாக்கோபு 1, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாரு பாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்க. குறைவாக இருக்கா ஞானம்? தேவனிடத்தில் கேளு, அப்போ கிடைக்கும். கிடைக்கும்ன்றது மட்டும் கிடையாது, யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர் அவர்கிட்ட கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பூர்ணமாக கிடைக்கும். நிறையா ஞானம். சாலமனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த, அந்த இஸ்ரவேல் தேசத்தை நடத்தும்படி ஆளும்படி ஞானத்தை கொடுத்த தேவன் சாலமன் ராஜா பாருங்க. அந்த காலத்தில் தான் இஸ்ரவேல் வந்து மிகவும் செழிப்பான ஒரு நாடாக மாறிடுச்சு. யுத்தம்லாம் நீங்கி போய் அப்படியே செழிப்புனா அந்த மாதிரி செழிப்பு பீக் இஸ்ரேல். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலனோட பீக் வந்து சாலமன் ராஜா ஆண்ட போது தான். ஒரு நாட்டையே ஆள்றதுக்கு ஞானத்தை கொடுத்தவர் உங்களுக்கு சம்பூர்ணமாக தருவார். உங்கள் குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு, பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ஞானம், குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரத்துக்கு ஞானத்தை கொடுப்பார். குடும்பத்தை சரியான திசையை நோக்கி செழிப்பு வெற்றிக்கு நடத்துறதுக்கு ஞானத்தை கொடுப்பார். உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வாங்கிறதுக்கு ஞானத்தை கொடுப்பார். பாருங்க, ஞானம் வந்து மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் கூட கொண்டு வந்துடும். நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து கேள். அடுத்த 2 வசனத்தில் யாக்கோபு சொல்கிறாரு, விசுவாசத்தோடு கேட்கணும், சந்தேகப்பட்டு கேட்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு விசுவாசம் தானே இருக்குது, இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தி கேளுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. கேட்டு ஜெபிச்சால் கிடைக்கும். நீங்கள் கேட்குறது வந்து அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணி விடுகிறது.